நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் யூடியூப் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ராகவாச்சார், அஸ்ட்ராலஜர், குருக்கள். எனது ஜோதிட ஆசான் திருமதி கோமதி அம்மாள் அவர்களை வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். இந்த பராபவ வருஷத்தோட ராசி பலனை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆய்வு. இது ஆய்வுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் இந்த ராசி பலனும் சமயத்தில் மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு மேட்ச் ஆகலாம். அதனால் இது ஒரு சின்ன ஆய்வு மாதிரியே கணக்கெடுத்துக்கலாம். இந்த வருஷ ராசி பலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சு கணக்கிடலாம். இவங்கெல்லாம் வருஷத்தில் மாறக்கூடியவங்க. இந்த குரு சுப கிரகமாகவும், சனி அசுப கிரகமாகவும், ராகு கேது அசுர கிரகமாகவும் கணக்கிடப்படுது. இவங்களோட பெயர்ச்சிகள், இவங்களோட இருக்கக்கூடிய நிலை, இவங்க இருக்கக்கூடிய பார்வை, இதை வச்சு தான் இந்த வருஷ ராசி பலனை கணக்கிடப்படுது. குறிப்பாக இந்த தனுசு ராசியில் பார்க்குறீங்க அப்படின்னாக்க, மூல நட்சத்திரத்தோட 4 பாதம், பூராட நட்சத்திரத்தோட 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தோட 1 பாதம், இந்த 9 பாதங்களோட சேர்க்கை தான் தனுசு ராசி. இதில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஜாதகக்காரங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எதையுமே ஒரு ஈஸியாக எடுத்துக்க முடியாது. எல்லாத்தையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அவங்க ஜீரணிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இவங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், இதெல்லாம் வரத்துக்கு உண்டான சாத்தியதை உண்டு. அதே மாதிரி ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தால் கூட வீடு ரீதியான விஷயங்களை கொஞ்சம் குழப்ப நிலை நீடிக்கும். அதே மாதிரி சிலருக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் அமையறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு, குருவோட பலமோடு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு. ஆனால் பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு பொதுவாகவே நற்பலன். ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால் பெருசாக தொந்தரவுகள் அப்படின்றது வராது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வ ரீதியான அனுகூலியம் இருக்கிற பட்சத்தில் இல்லாதவங்களுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும். இது பொது பலன். இந்த ராசிக்காரங்க, அதாவது தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் இந்த வருஷத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவங்களுக்கு சிலர் ஏதாவது கேட்டிருப்பாங்க. குழந்தைங்க கேட்டுற சமயத்தில் அவங்க இந்த சமயத்தில் அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் உண்டாகும். அந்த உற்சாகத்திலே அவங்க படிப்பு நல்ல பலத்தை கொடுக்கும். பொதுவாக இது மாதிரி ஏதாவது குழந்தைங்க அந்த சமயத்தில் பெற்றோர்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, அதை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அந்த உற்சாகத்திலே அவங்களோட படிப்பு ரீதி அப்படின்றது ரொம்ப நல்லா போகிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் வரும். பெருசாக பாதகத்தை கொடுக்காது. ஜாதக ரீதியில் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் இல்லாத பட்சத்தில் இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமாகவே அவங்களுக்கு அமையும். எதிர்கால ரீதி பலமாக இருக்கும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு, அதாவது இந்த படிப்பு, இப்போ உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி அவங்க பிளேஸ்மெண்ட், அவங்களோட அரியர்ஸ் எல்லாம் சரியான ரீதியில் முடித்து அடுத்த இப்போ இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான பலத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வருஷமாக இந்த வருஷம் அமையும். அதே மாதிரி உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். அதாவது பார்க்குறீங்கன்னா, இப்போ ரொம்ப நாளாக அவங்களுக்கு இன்டர்வியூ போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணுங்க, இந்த இன்டர்வியூ சரியில்லை, இல்லை அவங்களுக்கு சரியான ஒரு இந்த உத்தியோகத்துக்கு போனால் தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பலத்தோடு இருக்கிறவங்களும், அந்த மைனஸுக்காக வேண்டி உத்தியோகத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் சரி, இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையறதுக்கு உண்டான சாத்தியதைகள் வரும். சின்ன சின்ன தடங்கள்கள் இருக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில். மற்றபடி எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல அனுகூலியம் தான் கிடைக்கும். விவாக ரீதிக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக விவாகம் ஆகிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் உண்டாகும். அவங்களுக்கு பெருசாக மைனஸ் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப நாளாக தடைகளாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் விவாக ரீதி நல்லபடியாக பலப்படும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இல்லத்தரசிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். பொதுவாக உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல விதமான வாழ்க்கை இருக்கும். காரணம் என்னன்னு கேட்குறீங்கன்னாக்கா, அவங்களோட மனோபாவம் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் வேலை செய்யும். அந்த மனோபாவம் அவங்களோட வாழ்க்கையை சரியான ரீதியில் பண்ணுறதுக்கும், சந்தோஷமான மனோநிலையோடு இருக்கிறதுக்குண்டான அனுகூலியத்தை கொடுக்கும். இதில் இண்டிவிஜுவலாக அவங்களோட ஜாதகம் பலம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்போ கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கறதுக்குண்டான சாத்தியதை உண்டு. அது தெய்வ ரீதியான பலத்தால் அவங்களுக்கு அதில் தப்பிச்சிக்கிறதுக்குண்டான மனோபாவம் உண்டாகும். மற்றபடி ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் பொதுவாக இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருஷமாகவே அவங்களுக்கு அமையும். பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. அதே மாதிரி இயற்கையாக வெளியில் போயிட்டு சில வேலைகள் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. ஏன்னா நல்ல ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அமைதியான சூழலும், அதே மாதிரி அவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைதியான சூழலும் பெருசாக பாதகத்தை கொடுக்காது. அதனால் இருந்தாலும் கொஞ்சம் தெய்வ ரீதியான பலத்தோடையும் கவனமாகவும் இருக்கிறது அவசியம். ஏன்னா இதோட அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி ஆகும்போது நம்மளோட எண்ணங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதனால் பேச்சுக்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆச்சு, அது வேறு மாதிரி போச்சுனாக்கா
கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் வந்து கொஞ்சம் தடைபடுறதுக்கு உண்டான சாத்தியதை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். உத்தியோகஸ்தர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல எதிர்காலமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனு, ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு நல்ல இது இருக்கும். அரசு உத்தியோகத்தர்கள் ஒரு நல்ல விதமான ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம் இந்த வருஷம். எந்த ஒரு தடைகளும் இருக்காது. அதே மாதிரி உயர் அதிகாரிகள்கிட்ட நற்பலன்களும் நற்பெயர்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். அதனால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆஃபீஸில் ஒரு நல்ல மரியாதையும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்ல விதமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். வயோதிகர்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகளை படுத்தும். காரணம் என்னன்னு கேட்குறீங்கன்னா, அபூர்வ புண்ணியஸ்தானத்திலையும் 12ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருக்கிறதுனால எலும்பு சார்ந்த தொந்தரவுகள், இடுப்பு சார்ந்த தொந்தரவுகள், கால் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் தொடர்றதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் அதிகப்படுறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக நீங்கள் சரியான நேரத்தில் மருந்து உட்கொள்றதுனால, சரியான சந்தர்ப்பத்தில் மருந்து எடுத்துக்கிறதுனால பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. இயற்கை மருத்துவத்தை எடுத்துக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதைகள் உண்டாகும். இயற்கை மருத்துவம் எடுத்துக்கும் போது இந்த தொந்தரவுகள் வந்து வெளியில் வரதுக்கு உண்டான சாத்தியதைகள் உண்டாகும். பொதுவாக இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல வருஷம் அமையறதுக்கு உண்டான சாத்தியதைகள் உண்டாகும். நமஸ்காரம்.